சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாயப்பா, நான் நினைத்தது நடக்க வேண்டும், என்னுடைய வேண்டுதல் விரைவில் பலிக்க வேண்டும் என்று நீ என்னுடைய துவாரகமாயில் கோரிக்கை வைக்கிறாய். நிச்சயமாக சொல்கிறேன், உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அவை 7 நாட்களில் நிறைவேறப் போகிறது. நான் சொல்கின்றபடி என்னுடைய சொல்லை கேட்டு என்னுடைய வார்த்தையை நீ மதித்து உனக்கான வரத்தை பெற்றுக்கொள். நான் சொல்லும் இந்த முறை உனக்கு வேண்டியதை நிச்சயம் பெற்று கொடுக்கும். என் அன்பு குழந்தையே, என்னையே நினைத்து என்னையே தியானித்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும். உன்னுடைய சாயப்பா நான் இருக்கிறேன், எதை நினைத்தும் நீ கலங்காதே. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வலிமையாகி உன்னுடைய மனம் ஒருநிலைப்பட்டு நீ எதை நினைக்கிறாயோ அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். பொதுவாக வாழ்க்கையில் விருப்பம் என்பது பல்வேறு வகையாக இருக்கலாம். யாருக்கு எது தேவையோ அதை அறிந்து பூர்த்தி செய்வதே என்னுடைய வேலை. ஒன்றை நான் உனக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். உன்னுடைய மனம், உன்னுடைய எண்ணம் எதில் ஒன்றி எதை கேட்கிறதோ அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும். அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நீராடி உனக்கு எது தேவையோ அதை நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றி அதன் முன்பு ஒரு நிமிடம் மனதில் வைத்து உனக்கு வேண்டியதை கேள். இப்படி 7 நாட்கள் உன்னுடைய மனதை ஒரே நிலையில் வைத்து உனக்கு என்ன வேண்டுமோ நீ கேட்கலாம். அதில் முதலில் ஒரு வேண்டுதல் மற்றும் கேள். அப்படி ஒன்று நடந்து முடிந்தவுடன் மற்றொன்று கேட்கலாம். உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய எண்ணம், உன்னுடைய மனம், உன்னுடைய ஆசை, உன்னுடைய கனவு எல்லாம் ஒரே சிந்தனையாக இருக்க வேண்டும். அந்த தீபச்சுடரில் முன் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் பிரகாசமாகி உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் வெளிச்சமாகும். இது உன் சாய் அப்பாவின் உறுதியான வாக்கு. என் அன்பு குழந்தையே, எதை நினைத்து நீ வேண்டிக் கொண்டு இருக்கின்றாயோ, யார் உன்னை கரம் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ, யார் உன்னிடம் திரும்பி வர வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எதுவாக இருந்தாலும், உன்னுடைய பொருளாதாரமாகட்டும், உன்னுடைய உடல்நிலையாகட்டும், உன்னுடைய தகுதியாகட்டும், அப்படி எதுவாக இருந்தாலும் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன் இதை செய்தால் உன் வாழ்வில் உனக்கு வேண்டியது நிச்சயம் கிடைத்தே தீரும். இது உன் சாய் அப்பாவின் உறுதியான வாக்கு. உன்னுடைய எண்ணங்கள் எவ்வாறு பயணிக்கிறதோ அதுவே உன் வாழ்க்கையாக இருக்கிறது. மற்றபடி உனக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்தே தீரும். உன்னுடைய எண்ணம், உன்னுடைய மனம் எப்பொழுது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தால் உன் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். ஆகவே சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. சாயப்பா நான் இருக்க பயமே. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.